ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலூஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறோம். இந்த வீக் நாங்கள் மஸ்கெட் போகிறோம். ஸோ அது போகிறதுக்கு முன்னாடி சில ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் நான் பண்ணிட்டு தான் நான் ஊருக்கு போவேன். அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு ப்ரிப்ரேஷன் இருக்குது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட ஊரில் இருக்குது. எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா கடலூர் டிஸ்ட்ரிக்ட் தான். கடலூர் டிஸ்ட்ரிக்டில் வடலூருங்கிற பிளேஸில் தான் நாங்கள் இருக்கோம். இப்போ அங்கே தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். அங்கே வந்து இன்றைக்கி தேங்காய் பறித்து தேங்காயெலாம் காய வச்சு நம்ம எண்ணெய் ஆட போகிறோம். ஸோ அந்த ப்ரிப்ரேஷனுக்காக தான் போகிறோம். எப்பயுமே வருஷத்துக்கு ஒரு தடவை தேங்காய் எண்ணெய் ஆட்டி வச்சுருவோம். ஹேருக்கு ஸ்கின்னுக்கெலாம் யூஸ் பண்ணிப்போம். ஓகே, நம்ம வடலூர் வந்தாச்சு. இதுதான் எங்கள் வீடு. இந்த ரெண்டு சைடும் எங்களோட தெரு. வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இது வீட்டோடைய பேக் சைடில் இருக்க தோட்டம்னா ரொம்ப நிறைய செடிங்க அப்படிலாம் இருக்கும்னு நினச்சிடாதீங்க. ஆக்சுவலாக இங்கே எங்கள் பழைய வீடு இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் இந்த வீடு கட்டினோம். ஸோ இந்த இடத்துல வந்து சுற்றி தென்னை மரம், வாழை மரம்லாம் இருந்தது. அப்போ நிறையா இருந்துச்சு. இப்போ அந்த அளவுக்கு இல்லை. இருக்கிறத நாங்கள் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிவிட்டு இன்னும் ஏதாவது செடிங்கெல்லாம் வைக்கலான்ட்டு பிளானில் இருக்கோம். தேங்காய் பறிக்கிறவங்களும் வந்துட்டாங்க. ஸோ இப்போ முன்ன மாதிரி யாரும் பறித்து தர்றவங்கலாம் கிடையாது. ஸோ அதனால ரொம்பவே டிமாண்டாக இருக்குது. இந்த அண்ணா தான் எங்கள் தோட்டத்தை க்ளீன் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ இப்போ வந்து உங்கள் மரம் ஏறிட்டுருக்காங்க. இந்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது செவ்வெளநீ இருக்கிற மரம். இளநீர்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் இந்த டைம் வந்து என்னன்னு தெரியல, அந்தளவுக்கு டேஸ்ட் இல்லை. இவங்க வந்து எக்ஸ்ட்ராவாக அந்த குருத்துலாம் இருக்கு இல்லையா, அந்த காஞ்சி மாதிரி இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் வந்து கழித்து விட்டுட்டாங்க. காரணம் என்னென்னா அப்போ தான் புதுசாக நமக்கு தேங்காய் வைக்கிறதுக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அவங்க தேங்காய் பறிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் கொஞ்சம் பார்த்து பெரியங்க, ஏன்னா இது வெயில் டைம் இல்லையா, கொஞ்சம் சேஃப்டி ரொம்ப முக்கியம் அப்படின்றதால கொஞ்சம் பொறுமையாகவே பெரியங்க அப்படின்னு சொன்னேன். எல்லாமே பறித்து போட்டுட்ருந்தாங்க. இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா தேங்காய்லாம் கொஞ்சம் பெருசாகவே இருந்துச்சு, நிறையாவும் இருந்துச்சு. நிறைய காஞ்சி அதுவே விழுந்துருச்சு. அப்புறம் தேங்காய்லாம் ஒன்று ஒன்றா அந்த அக்கா எடுத்துகிட்டு இருந்தாங்க. எடுத்து எல்லாமே வந்து உரிக்கிறதுக்கெல்லாம் நாங்கள் எடுத்து வச்சுட்டு இருந்தோம். டோட்டலாக இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 150 தேங்காய் கிட்ட அப்படி போல் இருந்தது. ரொம்பலாம் இந்த வாட்டி இல்லை, வெயில் ஜாஸ்தின்றதால நமக்கு அந்த அளவுக்கு தேங்காய் வந்து வைக்கலை, ஏன்னே தெரியல. அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் என்னென்ன செடி இருக்குதுன்னு காமிக்கிறேன். இது வந்து கோழிக்கொண்டைன்னு சொல்லுவோம்ல, அந்த செடி. இது பக்கத்தில் இருக்கிறது வந்து கத்திரிக்காய் செடி. இது வந்து மருதாணி கழிச்சு விட்டதால் இப்போ ஃப்ரெஷ்ஷாக லீவ்ஸ் வந்திருக்கு. அந்த காக்கட்டான். இது வந்து என்ன மரம்னு தெரியல, பட் ஒரு நேம் சொன்னாங்க, எங்களுக்கு கிஃப்டாக வந்துச்சு. இது வந்து ரேட் பார்த்திங்கன்னா வளர்ந்தாலே 1 லட்சம் அப்படி போகும்னு சொல்கிறாங்க. அது என்ன மரம்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். அந்த மாதிரி 2 கன்று கொடுத்தாங்க, நாங்கள் வச்சுருக்கோம். பக்கத்தில் வந்து மாங்காய் கன்று, அது ஒட்டு மாங்காய் அது. அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாடாமல்லின்னு சொல்லுவோம்ல, அதுதான் சின்ன சின்ன செடியாக வச்சுருந்தோம். இதில் கொஞ்சம் வந்து பச்சை மிளகாய், நான் ஏற்கனவே ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் அந்த பச்சை மிளகாய் பறிக்கிறதுலாம், இதுலேருந்து தான் அது வந்துச்சு. இந்த வீடியோவே நான் கொஞ்சம் லேட்டாக தான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து பன்ருட்டி கொய்யாக்கான்னு சொல்லுவாங்க, ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த மரம் தான் இன்னும் வளரல, இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு. வெயில் டைம்ன்றதால ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது, என்னன்னு தெரியல. இதுவே வந்து மழை டைமோ பனி டைம்லேயோ பார்த்திங்கன்னா செடிங்களுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் நல்லாவும் இருக்கும். இது நெய்வேலி பக்கத்தில் இருக்கிறதால ட்ரை ஆகிடுது பூமியே, தண்ணி அந்த அளவுக்கு இதாக மாட்டேங்குது. அதனால் நான் தண்ணி அதிகமாக விட்டுகிட்டே இருக்க சொல்லியிருந்தேன். அதனால தான் கொஞ்சம் இப்போ பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இல்லைன்னா ரொம்பவே ட்ரையாக இருக்கும் இந்த இடம். அதோடு பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வாழை மரம் இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழை கொலை வந்து ஆல்ரெடி நாங்கள் அதை பறிச்சிருக்கோம். என்னென்னு தெரியல, இந்த மரம் ஒரு மாதிரி புளிப்பாக வருது. இந்த பழம் வந்து உங்களுக்கு இந்த மரத்தோடைய பழம் தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். இது பப்பாளி மரம், காய் இருந்துச்சு, நாங்கள் கொஞ்சம் பறித்து எடுத்துக்கிட்டோம். அதோட ஆல்ரெடி வந்து ஜாக் ஃப்ரூட் ட்ரீ, இது நிறைய காய் இருந்தது. இதுலேயும் பிஞ்சு தான் கீழே விழுந்துருச்சு ஒரு 2-3. அதோட இப்போ இந்த மரத்துக்கு வந்தாச்சு. எங்கள் வீட்டில் டோட்டலாக பார்த்திங்கன்னா 3 மரம். அதில் ஒரு மரம் வந்து இடி விழுந்து ஸ்பாயில் ஆகிடுச்சு. இப்போ இந்த மரம் வந்து இதுலேயும் இளநீர் இருந்தது. இதுவும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. செவ்வெளநீ தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், அந்த அளவுக்கு இல்லை. இது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்தது. காய் ஆனால் ரொம்ப சின்னதாக தான் இருந்தது.
இதுலேயும் ஒரு 60 காய் 70 காய் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கவுண்ட் பண்ணல, தோராயமாக சொல்கிறேன் நான். அதோட கையோடு நாங்கள் உரிக்கவும் ஆரம்பிச்சிட்டோம். இந்த அண்ணனே எல்லாத்தையும் உரித்து கொடுத்துட்டாங்க. எல்லாம் உரித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் நாங்கள் பாண்டிச்சேரிக்கு. இவர் சின்ன தம்பி, இவர் தான் வந்து கவுண்ட் பண்ணிகிட்டு இருந்தார். ஒன்று ஒன்றா உரித்து எல்லாத்தையும் சாக்கில் போட்டு பாண்டிச்சேரி கொண்டு வந்துட்டோம். வந்துட்டு மேலே மொட்டை மாடியில் வச்சு உடச்சி தண்ணி தனியாகவும் தேங்காய் தனியாகவும் எடுத்துகிட்டு ஆளுக்கு ஒரு வேலை கொடுத்துட்டோம். எல்லாம் கொண்டு போய் வெயிலில் வந்து காய வச்சுடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அதனால் கையோட லீவ் டைமாக, ஸோ எல்லாருமே ஒரு என்ஜாய் பண்ணிவிட்டு பண்ணோம் இந்த ஒர்க்கை. அதோட தேங்காய்லாம் கொண்டு போய் தம்பிங்கெல்லாம் காய வச்சாங்க. காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அதோடைய ஓடெல்லாம் ரிமூவ் பண்ணி நாங்கள் வந்து டோட்டலாக 14 கிலோ எங்களுக்கு அந்த தேங்காய் கிடச்சிது காய வச்சு எடுத்தோடனே. அப்புறம் நாங்கள் எண்ணெய் கொண்டு போய் ஆட்டிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா 7 லிட்டரு எண்ணெய் எங்களுக்கு கிடச்சிது. ஒரு 200 காய் 220 சம்திங் அப்படி தான் இருந்தது. அதை நாங்கள் வந்து காய வச்சு 14 கிலோ கிடச்சி எங்களுக்கு 7 லிட்டரு எண்ணெய் கிடச்சிது. இதை 2 நாளைக்கு நம்ம அப்படியே விட்டுட்டோன்னா கீழே போய் அதோடைய டர்ட்லாம் செட்டில் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.